நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம். டிஸ்க்ளைமர் பார்த்துக்கங்க. இன்னைக்கு நம்ம மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சுமாரான பெர்ஃபார்மன்ஸ் தாங்க. ரொம்ப சூப்பர் டாப்ன்னு சொல்ல முடியாது. ஆனா நம்ம போர்ட்ஃபோலியோ ஓரளவுக்கு என் போர்ட்ஃபோலியோலாம் 1½ % மேல நல்ல ஒரு அருமையான பெர்ஃபார்மன்ஸ் காலையிலேயே சொல்லியிருந்தேன். ஏன்னா நம்ம வச்சிருந்த ஸ்டாக் இந்த ட்ரையல், சக்தி பம்பு நெறைய ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அருமையான ஒரு ஏற்றங்கள். நம்ம ஒரு நாள் வெயிட் பண்ணதுக்கு, நம்ம பொறுமையா இருந்ததுக்கு நல்ல ஒரு அருமையான ஒரு பெனிஃபிட் இன்னைக்கு கிடைச்சுச்சு. நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம். வெள்ளிக்கிழமையே ஒரு கேப் டவுன்ல தான் ஓப்பன் ஆகும்னு சொல்லிட்டு, நல்ல ஒரு கேப் டவுன்ல ஓப்பன் ஆகி, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பையிங் ஆகி, நல்ல ஒரு ரெட் கேண்டில்ல தான் குளோஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 27 பாயிண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து மைனஸ்ல இருக்கு. காலையில பார்க்கும்போது ஒரு 90 பாயிண்ட் அந்த ரேஞ்சில இருந்துச்சு மைனஸ்ல. அதுக்கப்புறம் குளோசிங்ல பார்த்தீங்கன்னா, 27 பாயிண்ட் தான் குளோசிங்ல முடிச்சிருக்காங்க. 20 பாயிண்ட் தான் குளோசிங்ல முடிச்சிருக்காங்க. அதே மாரிக்கே நிஃப்டி பேங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சுமாரான பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு பெருசா ஒண்ணும் இல்ல. ஒரு சைட்வே மாரிக்கு சொல்லலாங்க. அப்புறம் நல்ல ஒரு கிரீன் கேண்டில் தான் இருக்கு. ஆனா, பெருசா ஐசிஐசியோ, ஹெச்டிஎஃப்சி பேங்கோ அந்த அளவுக்குலாம் ஒண்ணும் பெருசா ஒண்ணும் பண்ணலங்க. ஆனா, நிஃப்டியோடைய ஸ்மால் கேப் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸுங்க. இண்டெக்ஸ் என்னமோ ஏறுனுச்சோ இல்லையோ தெரியலையே. ஆனா, நம்ம போர்ட்ஃபோலியோ வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நல்ல ஒரு அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் என் போர்ட்ஃபோலியோலாம். உங்களோட போர்ட்ஃபோலியோ நான் ஏறிருக்குன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு நெறைய பேருக்கு தெரியும். நம்ம டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக் எல்லாமே இன்னைக்கு நல்ல ஒரு அருமையான பெர்ஃபார்மன்ஸ். இங்க பாருங்க. கன்டினியூவா நம்ம இங்கேயே சொல்லியிருந்தோம். கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்மால் கேப் ரிவர்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு, அதே மாரிக்கு ரிவர்ஸ் ஆகி கன்டினியூவா போயிட்டுருக்கு. அது அடுத்த இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் வரதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் வந்துச்சுன்னா, நம்ம போர்ட்ஃபோலியோ நல்ல ஒரு அருமையான ஒரு கிரீன் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும். பார்க்கலாம் எண்ட் ஆஃப் த டேல. இந்த வீடியோல நெறைய முக்கியமான தகவல் இருக்குங்க. நெறைய ஐடி கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கன்டினியூ ஆர்டர் கிடைச்சுக்கிட்டே இருக்கு. ஐடி கம்பெனிய வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. நெறைய ஆர்டர் கிடைச்சுக்கிட்டே இருக்கு. 2026ல ஐடி செக்டார் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். அதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, HCL டெக். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்ட்னர்ஷிப் வந்து கிடைச்சிருக்கு. ஒரு அருமையான ஆர்டரு HCL டெக்னாலஜிக்கு. இந்த ஸ்டாக்க நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நல்ல ஒரு அருமையான ஒரு மீடியமான ஒரு டைம்ல தான் வந்து ட்ரேட் ஆயிட்டுருக்கு. பாருங்க. லார்ஜ் கேப் ஸ்டாக்குங்க. நல்ல ஒரு அருமையான ஒரு ஸ்டாக்கு. நல்ல ஒரு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் பண்ணும்போதே நம்ம சொல்லியிருந்தோம். இங்கேருந்து நல்ல ஒரு அருமையான ஒரு 20% குடுத்துருக்கு. நல்ல ஒரு ஸ்டாக்கு. அடுத்தது நம்ம அடிக்கடி டிஸ்கஸ் பண்ற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நியூ ஜெயின் சாஃப்ட்வேர். இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 2 ஆர்டர் கிடைச்சிருக்குங்க. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, சவுதி அரேபியா பேங்க்ல ஒண்ணு கிடைச்சிருக்கு. 38,00,00,000. அதுக்கப்புறம் ஒரு 10,000,000 ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. $2 ஆர்டர் கிடைச்சிருக்கு இந்த ஸ்டாக்குக்கு. அருமையான ஒரு ஸ்டாக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப அடிக்கடி டிஸ்கஸ் பண்றோம் இந்த ஸ்டாக்க. நல்ல ஒரு அருமையான ஒரு வேரியேஷன்ல தாங்க இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நல்ல டவுன் ட்ரெண்ட்ல. நாளைக்கு இதுவும் மேல பறக்குமான்னு தெரியல. இங்க பாருங்க முக்கியமான ஒரு சப்போர்ட் ஏரியால தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. லாங் டெர்மா அங்க பார்த்தா தெரியும். ஜூலைலேருந்து ஜூலையும் கிடையாது. அதுக்கு முன்னாடிலேருந்து 2025 ஏப்ரல்லேருந்து பார்த்தீங்கன்னா, அந்த முக்கியமான ஒரு சப்போர்ட்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நல்ல ஒரு அருமையான ஸ்டாக் ஐடி கம்பெனில ஒரு மிட் கேப் ஸ்டாக்கு. அனலைஸ் பண்ணி பாருங்க. வாட்ச் லிஸ்ட்ல நோட் பண்ணி வைங்க. நல்லா கன்டினியூ ஆர்டர் கிடைச்சுக்கிட்டே இருக்குங்க. இன்னைக்கு கூட 2 ஆர்டர் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்டெலக்ட் டிசைன் இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 35 கனடியன் கிரெடிட் யூனியன்ஸ் டிஜிட்டல் பூஸ்ட் அவங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. நல்ல ஒரு அருமையான இது இன்டெலக்ட் டிசைனு. பார்ட்னர் போட்டிருக்காங்க. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கப் வித் ஹேண்டில் பேட்டர்ன் தான் நம்ம ஆல்ரெடி ஃபார்மா இருக்குன்னு சொல்லியிருந்தோம். லாங் டைமாவே. இங்க பார்த்தா தெரியும் உங்களுக்கு. கொஞ்சம் அந்த லைன டச் பண்ணிட்டு மறுபடியும் டவுன் சைட்ல தான் இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். எப்படி மூவ்மெண்ட் ஆகுது இந்த ஸ்டாக்கு. ஆமா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஹையா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. கொஞ்சம் டவுன் சைடு வந்துச்சுன்னா, நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். இந்த ஸ்டாக்ல வந்து இப்போ நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல. இன்னும் கொஞ்சம் கூட கீழ வரட்டும். அப்பதான் நம்ம வந்து என்டர் ஆனா நமக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வாஸ்கான் இன்ஜினியரிங் இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 260,00,00,000க்கு ஆர்டர் கிடைச்சிருக்குங்க. இது ஒரு பென்னி ஸ்டாக் மாரிக்கு இருக்கும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வர நம்ம வீடியோல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டாக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டர் கிடைச்சுக்குன்னு சொல்லிட்டு. நான் கொஞ்சம் முன்னாடி வச்சிருந்து நான் ப்ராஃபிட் வச்சு புக் பண்ணிட்டு வெளியில வந்துட்டேன். இந்த ஸ்டாக்க பாத்துங்க. நல்ல ஒரு அப் டவுன் போயிட்டு மறுபடியும் டவுன்ல வந்துட்டுருக்கு. இந்த 2025லயே வந்து பாத்தீங்கன்னா, ரூ. 34க்கு வந்திருக்கு பாத்தீங்களா? ரூ. 34லேருந்து வந்து பாத்தீங்கன்னா, நல்ல ஒரு ரூ. 70 போயிருக்கு. அப்ப என்னாச்சு டபுள் ஆயிருச்சு. 35 ரிட்டர்ன்னா 100% ரிட்டர்ன் ஆயிருச்சா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப மறுபடியும் 46ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆமா, ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது. சுமாரான கம்பெனி. ஒரு ஸ்விங்கு மாரிக்கு நம்ம வாங்கி நோட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஸ்டாக்கையும் வாட்ச் லிஸ்ட்ல நோட் பண்ணி வைங்க. நல்ல ஆர்டர் கிடைக்கும் இந்த ஸ்டாக்குக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, எம்டார் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா, 2 ஆர்டருங்க அன்னைக்கு கிடைச்சிருக்கு. அருமையான ஒரு ஸ்டாக்கு. நல்லா அருமையா இங்க பாருங்க. சூப்பரா இந்த வருஷம் ஏறிருக்கு நல்லா. இப்ப 2025ல 1300 லெவல் இருந்து நல்ல ஒரு ஏறி இருக்கு இந்த ஸ்டாக்கு. 2 ஆர்டர் கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டல் ரிவைஸ்டு ஆர்டர்ன்னு சொல்லிட்டு 41 மில்லியன் குடுத்துருக்காங்க அமெரிக்கன் டாலர்ல. அதாவது 370 கோடி.
அதுக்கப்புறம் 2 ஆர்டர் இங்கே பாருங்க 271 கோடியும், அப்புறம் 92 கோடி 2 ஆர்டரும் சேர்த்து தான் 370 கோடி சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு அருமையான ஆர்டர் எம்டார் டெக்னாலஜி. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம வீடியோல இந்த கம்பெனிக்கு ஆர்டர் கிடைக்குன்னு சொல்லியிருக்கோம். பாருங்க கன்டினியூவா இன்னைக்கு ஐடி கம்பெனிக்கு தான் ஆர்டர் பாருங்க. HCL, நியூஜென், இன்டெலிகட் டிசைன், அதுக்கப்புறம் எம்டார். கன்டினியூவா ஐடி கம்பெனிக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு. ஃபோக்கஸ் பண்ணுங்க இந்த ஸ்டாக்கெல்லாம். நல்ல வேல்யூவேஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, நியூஜெயின் நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்மேக்ஸ் ஒரு ரயில்வே கம்பெனி ஜாயின்ட் வென்ச்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 132 கோடிக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்குங்க. ரீசென்ட்டா கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஆர்டர் கிடைச்சிது இந்த ஸ்டாக்குக்கும். இதையும் வாட்ச் லிஸ்ட்ல நோட் பண்ணி வைங்க. ஆப்பர்ச்சுனிட்டி இது ரயில்வே துறைக்கு வந்து எதுவும் வந்துச்சுன்னா, கண்டிப்பா இந்த ஸ்டாக் நல்ல ஒரு பூம் ஆகும். நல்ல ஒரு ஸ்டாக் இது நல்ல ரிட்டர்ன் குடுத்த ஸ்டாக் தான். இங்க பாருங்க 2023 லோல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக் நல்லாவே ரிட்டர்ன் குடுத்த ஸ்டாக்குங்க. நான் வந்து மார்க்கெட்டுக்கு வரும்போது இந்த ஸ்டாக் ரூ. 50 அந்த ரேஞ்சில ட்ரேட் ஆயிருந்துச்சு. நான் ஒரு ரூ. 120 125 எக்ஸிட் ஆகி வெளிய ஆயிட்டேன். அதுக்கப்புறமும் மறுபடியும் ஒரு மல்டிபேக்கர் குடுத்த ஸ்டாக்ன்னு சொல்லலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, PL அந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 116 கோடி ஆர்டர் கிடைச்சிருக்குங்க. சென்னை ப்ராஜெக்ட் சத்வா சிகேசின்னு சொல்லிட்டு இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி தான். இந்த வாஸ்கான் இன்ஜினியரிங் ரியல் எஸ்டேட் கம்பெனி. இதுவும் ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி. 2மே ஒரு பென்னி ஸ்டாக் மாரி தான் ட்ரேட் ஆகும். ரூ. 53 இன்னைக்கு 4%. இங்க பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஃபண்டமெண்டல்லாம் ரொம்ப வீக்கு தான் இந்த ஸ்டாக்கு. அதனால ஆர்டர் கிடைச்சுன்னா உடனே போயிட்டு நாளைக்கே போய் வாங்கிடாதீங்க. ஃபண்டமெண்டல் அனலைஸ் பண்ணி பாருங்க. சுமாரான ஒரு ஸ்டாக்கு தான். ஏதாச்சும் ஒரு நல்ல ஒரு ஸ்விங்கில கிடைக்கும்போது வாங்கி ஒரு 10% 20% வாங்கிட்டு எக்ஸிட் ஆகணும். இந்த மாரி ஸ்டாக்லலாம் லாங் டர்ம் ஹோல்ட் பண்ண முடியாது. அதனால ஆர்டர் கிடைச்சிருக்குன்னு நான் சொல்றேன். ஏன்னா நெறைய நண்பர்கள் இந்த ஸ்டாக் வச்சிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். யாராச்சும் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கூடுதல் தகவலா இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டி இன்னைக்கு வந்து லாஸ்ட் பண்ண கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, மஹிந்திரா, HR மோட்டார்ஸ், அதுக்கப்புறம் ONGC, அதுக்கப்புறம் JSW, பஜாஜ் ஆட்டோ. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் காலையிலேயே, ஆட்டோ இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுனு. முக்கியமா இந்த மெக்சிகோல வந்து பார்த்தீங்கன்னா, 50% டாரிஃப் போட்டிருக்காங்க. அதனால தான். நிஃப்டி வந்து கெய்னர்ல வந்து பார்த்தீங்கன்னா, இண்டிகோ, ட்ரெண்ட், ஹிந்துஸ்தான் யூனிலிவர், HCL டெக்னாலஜி, விப்ரோ, இன்ஃபோசிஸ் இவங்க எல்லாமே நல்லா வந்து அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸு. இந்த ட்ரெண்ட் டாடா ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு 1 வாரத்துக்கு முன்னாடி பேசியிருந்தோம். நல்ல ஒரு சப்போர்ட்ல இருக்குன்னு. யாருக்காச்சும் ஞாபகம் இருக்கா? அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்க பாருங்க நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு இந்த ஸ்டாக்கு. லைட்டா அப்படியே கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகுது. நல்ல ஒரு இன்வெஸ்டருக்கு வந்து சூப்பரான வெல்த் கிரியேட் பண்ண ஸ்டாக்குங்க. இந்த ஸ்டாக்க பார்த்தீங்கன்னா, நீங்க அசந்து போயிருவீங்க. அப்புறம் கன்டினியூவா இங்க பாருங்க ரூ. 1200 கன்டினியூவா இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 8000 போயிருக்கு. பாருங்க ஆல்மோஸ்ட் 5 மல்டிபேக்கர் ஆன ஸ்டாக்கு. இப்போ நல்ல ஒரு அருமையான ஒரு டவுன்ல இருக்கு. கொஞ்சம் வேரியேஷன் கூட தான் டாடா குரூப்லயே இது. எல்லாருக்குமே தெரியும் இந்த ஸ்டாக்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஒரு 53% டவுன்ல இருக்கு. இன்னும் கூட இந்த ஏரியால வந்துச்சுன்னா கூட நல்லாருக்கும். 3000 ரேஞ்ச் இருக்கு. நல்ல ஒரு அருமையான ஸ்டாக்கு. மார்க்கெட் நல்ல ஒரு புல் பேக் வரும்போது இந்த ஸ்டாக்லாம் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும். நோட் பண்ணி வச்சுக்கங்க இந்த ஸ்டாக்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய நண்பர்கள் நம்மகிட்ட கேட்டது, சக்தி பம்ப் ஆப்பர்ச்சுனிட்டிய விட்டுட்டாங்க, ட்ரையலோட ஆப்பர்ச்சுனிட்டி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கீங்க. அப்படிலாம் புலம்பாதீங்க. நமக்கு எங்க வாய்ப்புகள் இருக்கோ அந்த இடத்துல நம்ம பயன்படுத்திக்கணும். இன்னமும் நம்ம அடிக்கடி டிஸ்கஸ் பண்ற ஒரு 10 ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னமும் டவுன்ல தான் இருக்கு. அந்த ஸ்டாக்க தான் நம்ம இங்க வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, சர்வோடெக். இந்த ஸ்டாக்லாம் நல்லா சக்தி பம்பு மாரிக்க நல்ல ஒரு அருமையான ஒரு மூவ்மெண்டம் குடுக்கக்கூடிய ஸ்டாக் தான் இந்த ஸ்டாக்லாம். இங்க பாருங்க இன்னும் ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் அந்த ஸ்டாக் இருக்கு. தெரியுதா? நல்ல ஒரு கம்பெனி சொல்லலாம். நல்ல ஒரு ரினியூவபிள் எனர்ஜி இதுலயும் இருக்கலாம். இந்த ஸ்டாக்க நோட் பண்ணி வச்சுக்கங்க வாட்ச் லிஸ்ட்ல. அடுத்தது நம்ம 2வதா பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ளூ ஜெட். இந்த ஸ்டாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னமும் கம்மியான ரேட்ல தாங்க இருக்கு. ப்ளூ ஜெட் நெறைய நண்பர்கள் நம்மட்ட கேட்ட இந்த ஸ்டாக்கு. ப்ளூ ஜெட் ஹெல்த் கேர் நல்ல ஒரு கம்பெனி சொல்லலாம். அருமையான ஒரு ஸ்டாக்கு. இங்க பார்த்தீங்கன்னா, முக்கியமான சப்போர்ட்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அடுத்தது நம்ம 3வதா பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஐடிசி ஹோட்டலு. இதுவும் பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான ரேஞ்சில தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. லாங் டெர்ம்க்கு முக்கியமான ஸ்டாக்ன்னு சொல்லலாம். இந்த பாருங்க, இன்னும் கூட இந்த ரேஞ்சுக்கு வந்துச்சுன்னா, இன்னொரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி தான். இங்க பாருங்க, இப்பயிலேருந்தே நம்ம வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, மோசிப். அந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அருமையான ஒரு செமிகண்டக்டர் இதில உள்ள ஸ்டாக்குங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு போயிட்டு நல்ல ஒரு முக்கியமான சப்போர்ட்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஐடிசி. இந்த ஸ்டாக்குக்கும் பார்த்தீங்கன்னா, லாங் டெர்ம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி. ரொம்ப நாளா ஒரு ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, சைட்வேல இருந்துச்சுன்னா, கண்டிப்பா அதுக்கு ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு டைம் வருங்க. அப்ப இந்த டயத்துல போயிட்டு, ஆஹா! ஐடிசி வாங்கலையே நம்ம வந்து வருத்தப்படக்கூடாது. அதனால தான் சொல்ல வரேன். ஐடிசி நம்ம அடிக்கடி டிஸ்கஸ் பண்றதுல முக்கியமான சப்போர்ட்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு.
எனக்கு தெரிஞ்சு 2026 எஃப்எம்சிஜி ஸ்டாக் எல்லாமே நல்லா வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ண சான்ஸ் அதிகமா இருக்கு. அடுத்தது நம்ம அடிக்கடி டிஸ்கஸ் பண்ற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஜாக்லின் ப்ரிப்பேர். இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கன்டினியூவா வந்து பார்த்தீங்கன்னா, நியூஸ்ல வந்துகிட்டே இருக்கும். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ஏரியால தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, பஜாஜ் ஃபைனான்ஸு. ஏன்னா நிறைய நண்பர்கள் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இல்லையே விட்டுட்டேனே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா இந்த ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, பவுன்ஸ் பேக் ஆகல. அதனால தான் நான் சொல்றேன். வாய்ப்புகள் இருக்க இடத்துல நமக்கு எங்கே வாய்ப்புகள் இருக்கோ, அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கணும். நான் இந்த மாரி ஸ்டாக்கெல்லாம் வாய்ப்புகள் டெய்லி நான் எஸ்ஐபில போட்டுட்டே தான் இருக்கேன். நான் உங்களுக்கு அத ஷேர் பண்ணியிருக்கேன். டெலிகிராம் குரூப்ல. இங்க பாருங்க இன்னும் நல்ல இந்த ஸ்டாக் பத்தி பார்த்தீங்கன்னா, சைட்வேல தான் இருக்கு. பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் இதெல்லாம் லாங் டெர்ம் ஸ்டாக்குங்க. அதுக்கப்புறம் அருமையான ரிசல்ட் குடுத்த ஐநாக்ஸ் விண்ட். நம்ம இந்த ஸ்டாக் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான டிமாண்ட் ஜோன் ஏரியால தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இன்னமும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. பார்த்தா ரிவர்ஸ் ஆயிட்டு இருக்கு நல்லா. இந்த ஸ்டாக்கை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, வேர்ல்பூல். அந்த ஸ்டாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு முக்கியமான டவுன்ல தான் இதாயிட்டு இருக்கு. வேர்ல்பூல் இந்தியா நல்ல ஸ்டாக் தாங்க. முக்கியமான சப்போர்ட்ட வந்து டச் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இங்க பாருங்க. ரூ. 900 நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். அந்த சப்போர்ட்ல தான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ப்ரமோட்டர் வைக்கும்போது இந்த கேப் டவுன் ஆகி இங்கே தான் சப்போர்ட் எடுத்துச்சு. அது மறுபடியும் பாருங்க இங்கேயே இருந்து 2025ல தான் இது நடந்தது. அதுக்கப்புறம் பாருங்க கரெக்ட்டா அந்த கேப் ஃபில் பக்கத்துல இந்த லைன் வருது பார்த்தீங்களா? இந்த தெரியுது பார்த்தீங்களா? இந்த லைன வந்து அப்படியே கேப் ஃபில் பண்ணிட்டு, மறுபடியும் பார்த்தீங்கன்னா, இங்க டவுன் ஆயிருச்சு. இங்க ஒரு கேப் ஃபில் ஆயிருக்கு பார்த்தீங்களா? இப்ப இங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து பாருங்க எவ்வளோ ரிட்டர்ன் குடுத்துருக்குன்னு, இந்த வருஷத்திலேயே. யாராச்சும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்விங்குக்கு வாங்கியிருந்தா கூட 61%ங்க. நல்ல ஒரு ஸ்டாக்கு தான். அதுக்கப்புறம் வந்து நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இபேக் டூரபிள். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இஎம்எஸ்ல இருக்காங்க. லாஸ்ட் குவார்ட்டர் ஒண்ணும் சரியில்ல. ஆனா, வரும் குவார்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாருக்கும்னு நெனைக்கிறேன். இங்க பாருங்க முக்கியமான டிமாண்ட் ஜோன்ல தான் இது வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரேட் ஆகிட்டே இருக்கு. நவம்பர் 27லேருந்து பார்த்தீங்கன்னா, ட்ரேட் ஆகிட்டு இருக்க ஒரு ஏரியா தான். இந்த மாரிக்கு ஒரு இடத்துல தான் நம்ம கேட்ச் பண்ணணும். இந்த மாரி ஸ்டாக்லாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, டைம் டெக்னோ பிளாஸ்ட். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான ஸ்டாக்கு. இங்க பாருங்க முக்கியமான ஏரியால தான் ட்ரேட் ஆகி பார்த்தீங்கன்னா, ரிவர்ஸ் ஆயிட்டு இருக்கு. இங்க வந்து சப்போஸ் இந்த பியரிஷ் பேரலல் சேனல பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா, ஃபர்தரா மேல இதுவரைக்கும் போறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. இந்த வீடியோல ஒரு 12 ஸ்டாக்கு மேல பார்த்துருக்க நண்பர்களே. இந்த ஸ்டாக் எல்லாத்தையும் நீங்க உங்க வாட்ச் லிஸ்ட்ல நோட் பண்ணி, நீங்களும் ஓன் அனலைஸ் பண்ணி பாருங்க. எப்பவுமே வந்து நிக்கிற பஸ்ல ஏறதுக்கு பாருங்க. ஓடுற பஸ்ல வந்து ஏறாதீங்க. அப்பதான் நம்ம வந்து நிக்கிற பஸ்ல ஏறினா தான் நம்ம போய் சேர வேண்டிய இடம் போய் சேர முடியும். அதனால வந்து எந்த ஸ்டாக் ரன் ஆயிருச்சோ அந்த ஸ்டாக்க மறந்துருங்க. அதனால தான் அந்த 12 ஸ்டாக்கையும் நம்ம இங்க பார்த்துருக்கோம். இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட நாலேட்ஜ் தாங்க. என்னோட நாலேட்ஜ மட்டும் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்க எந்த ஒரு ஸ்டாக்க வாங்குறதா இருந்தாலும், விக்கிறதா இருந்தாலும் ஒரு நல்ல செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர கேட்டு முடிவு பண்ணிக்கங்க. நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி மோட்டிவேஷன் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கீழ உங்க கமெண்ட் பண்ணுங்க. எல்லா கமெண்ட்டுக்கும் நான் ரிப்ளை பண்றேன். வேற எந்த மாரி வீடியோலாம் உங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு நம்ம வீடியோல கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு அருமையான வீடியோல நம்ம சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.